எல்லா வசதியும் கைக்கே கிடைச்சிட போகுது. நீ உட்காந்து பாரு விஜி. யாரு அது வந்த வேகத்துல டிஸ்டர்பன்ஸ்? விஜி யாருன்னு பாரு. அக்கா நந்தினி. நந்தினி என்னாச்சுமா? உள்ள வா. என்ன நந்தினி போன வேகத்துல ரிட்டர்ன் ஆயிட்ட? அது என்னாச்சு நந்தினி? அக்கா அது வந்து இல்லக்கா. அக்கா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம 2 பேரும் ஒன்னா தங்கிக்கலாமா? அண்ணனும் அவரும் அந்த ரூம்ல இருக்கட்டும். ஏய் என்னம்மா சொல்ற? சூர்யா அண்ணன் ஏதாவது சொன்னாரா உன்ன? சேச்சே அவர்லாம் ஒன்னும் சொல்லல. நான் இன்னும் ரூம்க்கே போலக்கா. ஆனா அவர் கூட ஒன்னா போய் தங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ரைட்டு. என்னது ஒன்னா தங்க ஒரு மாதிரி இருக்கா? யாராச்சும் இத கேட்டா உன்னையும் அண்ணனையும் பத்தி தப்பாவே நினைச்சிருவாங்க. ஏற்கனவே நீ வேற அவரை சார் சார்னு கூப்பிட்டு இருக்க. ஏம்மா சூர்யான உன்னோட புருஷன், அவரு கூட ஒரே ரூம்ல தங்குறதுக்கு உனக்கு எதுக்குமா ஒரு மாதிரி இருக்கு? ஆமா வீட்ல ஒரே ரூம்ல தானே இருக்கீங்க? ஆமாக்கா அப்படிதான் இருக்கும். அப்புறம் என்ன? இல்லக்கா இங்க சும்மா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமேன்னு தான். அம்மா புருஷ முண்டாட்டியா ஜோடியா வந்தது ஜாலியா சந்தோஷமா சேர்ந்து இருக்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க நந்தினி. என்னென்ன புரிஞ்சுக்கிறது? ஏங்க சும்மா இருங்க. நந்தினி நம்ம எப்பவுமே பேசுறது தானே, அதுக்கு என்ன இப்போ? அப்புறமா பொறுமையா சாயங்காலமா பேசிக்கலாம். இங்க தானமா இருக்க போறோம். நீ முதல்ல ரூமுக்கு போ. இல்லக்கா சொல்றேன் இல்லம்மா. போயிட்டு டக்குன்னு ரெடி ஆயிட்டு அண்ணனையும் கூட்டிட்டு வா. முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம், பசிக்குது. ஆமாமா பயங்கரமா பசிக்குது. அப்பா முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கிளம்ப பாரு நந்தினி. சரி சீக்கிரம் வா. விஜய் போட்டு விஜய். என்ன விஜய் இது? இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறப்ப நாம பிரிஞ்சிரும் போல இருக்கு. என்னங்க? இல்ல விஜய் டைம் வேஸ்ட் ஆயிருக்குல்ல அத சொன்னேன். நம்ம ஃபீலிங்ஸ் யாருமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சரி பண்ணு. குதிச்சுனாச்சும் விளையாடுவோம். விஜய் நீ வரியா குதிக்கலாம்? என்ன இப்ப போய் சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு என்னென்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அப்படியே சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான். ஏதாச்சும் விளையாடுறதுக்கு இருந்தா விளையாடலாம். நீச்சல் குளம் இருந்துச்சுன்னா நீச்சல் கத்துக்கலாம். சினிமாக்கு போலாம், சாப்பிடலாம். இது எதுவுமே இல்லையா அப்படியே போர்வை பார்த்து தூங்கிடலாம். அடுத்த நாள் எந்திரிச்சு மறுபடியும் ரிப்பீட். அப்ப நமக்கு எந்த வேலையும் இல்லையானே? நந்தினி நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம ஒன்னும் இங்க வேலை பாக்குறதுக்காக வரல, ஜாலியா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். காசு கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். என்ன உனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? ஆமாக்கா இது எல்லாமே எனக்கு புதுசு தானே. ஆமா நந்தினி. மச்சான் எங்க? தெரியல அண்ணா, எனக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டாரு. முன்னாடியே கிளம்பிட்டானா? ஆனா இங்க ஆளையே காணாமேமா. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருப்பான்? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மச்சான காணோம். சார் 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 கொஞ்சம் இருங்க சார். எங்க சார் போறீங்க? பார் ஓபன் பண்ணியா? இல்ல சார் இன்னும் டைம் இருக்கு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நந்தினி மச்சான் ஒரு மாதிரி சுறுசுறுன்னே இருப்பான். அவன் வைப்புக்குள்ள நாம போகணும், இல்லனா நம்மள விட்டு எங்கயாவது போயிடுவான். ஒரு ஐடியா, ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துட்டு அவனுக்கு போன் பண்ணி பாப்போம். அவனை எங்க இருந்தாலும் வர வச்சிருவோம். என்ன மச்சான் வாய்ஸ் மாதிரி கேக்குது? சார் ஒரு நிமிஷம் என்ன? ஒரு ஒழுங்கில ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இல்ல, அது என்ன பார் டைம்? ஏன் இவ்வளவு நேரமா பார் ஓபன் பண்ணல? யோ பார் ஓபன் பண்ணியா? சார் சொன்னா கேளுங்க சார். எங்க ரெஸ்டாரண்ட்ல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சார். நீங்க நினைச்ச டைம்லனா ஓபன் பண்ண முடியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப சரக்கு வேணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்ப சரக்கு எடுக்க போறீங்களா? இது பாரு சூரியன மாதிரி இருக்கு. அவரு இரு. மச்சான் ஏதோ அங்க லஞ்ச் கொடுத்துட்டு இருக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். நீங்க ரெஸ்டாரண்ட் போங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். நீங்க போமா. மச்சான் இது சார் பார் டைம் இப்ப கிடையாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப வேணும், இப்பவே சரக்கு வேணும். ரைட் நவ ரைட் ஹியர், இங்கே வேணும். எனக்கு இப்பவே சரக்கு வேணும். ஓபன் தி டோர். சார் தாராளமா எவ்வளவு சரக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க சார். பட் பார் டைம் இன்னும் ஆரம்பிக்கல சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நோ நோ நோ, அதெல்லாம் என்னால முடியாது. நான் எதுக்கு வெயிட் பண்ணனும்? அது என்ன பார் டைம்? அது என்ன உன் இஷ்டத்துக்கு நீ திறப்பியா? இத பாரு,
நான் எப்ப வந்து குடிக்க ஆரம்பிக்கிறேனோ அதான் பார் டைம். ஓபன் தி டோர். மரியாதையா ஒழுங்கு மரியாதையா ஓபன் பண்ணுங்க. சார் ஓபன் ப்ளீஸ் பண்ணியா? வெயிட் சார் பண்ணுங்க கொஞ்சம் சார். புரிஞ்சுக்கோங்க சார், பொறுமையா இருங்க ப்ளீஸ். உங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரியும் எப்படி ஓபன் சார் சார் பண்ணுங்க. சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இருங்க சொல்லுங்க. சார் சார் யோ, ப்ளீஸ். சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ நீ இவ்வளவு சவுண்டா இருக்கு. டேய் மச்சான். டேய் மச்சான். சார் சொல்றது கேளுங்க. Get lost. டேய், 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 சார் சார் மச்சான், இருங்க சார், சார், சார் சார் இருங்க சார். ஆ, மச்சான். டேய் மச்சான், சார், நீயே சார், கேளுடா. please, sir, கேளுடா. please, sir, நீயே sir, கேளு. please, Please, புரிஞ்சுக்கங்க, இங்க பாருடா. sir. ஏய் இரியா. பேசிட்டு இருக்கல. வெயிட் பண்ணுங்க. பேசிட்டோம். கொஞ்சம் இருங்க. மச்சான் நீ கேளு மச்சான். என்னடா பார் கேக்குறது? திறக்க சொன்னா இவனுக்கு ஏதோ ரூல்ஸ் இருக்காமா பார் திறக்கிறதுக்கு? சார், சொல்லுங்க, அப்படி சார். என்னடா ரூல்ஸ் இருக்கு? ஆ? ஆ? என்ன குடிக்க விடாம தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என் வீட்டுக்காரங்களுக்கே இல்ல. அப்புறம் என்ன? நீ கேளு. கேக்குறேன், கேளு. கேக்குறேன், சார், சார், கேளுடா. கேக்குறேன், இரு யாரும் மச்சான். உங்களை குடிக்க விடாம தடுக்கல சார். மச்சான் மச்சான் அவர்தான் சொல்றாருலடா பார் டேய், திறக்கிறது லேட் ஆகும். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ச்சீ, அப்படியெல்லாம் முடியாது. நான் ஆசைப்படும் போது எனக்கு குடிக்கணும், எனக்கு வேணும். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ரெசார்ட்ல நான் ரூம் எடுத்திருக்கேன். புரியுதா? புரியுது, கேளு. புரியுது. அவங்க சௌகரியத்துக்குலாம் என்னால குடிக்க முடியாது. இங்க பாரு மச்சி, புரியுதுடா. இந்த ரெசார்ட் வேணாம், நாம போலாம் வா. யோ போயா. இரு, டேய், இரு, வாடா. இரு, இரு, டேய், மச்சான். எதுக்கு போடாடா, வாடா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி என்ன? behave பண்ற? மச்சான், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். நீ வா முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிடுமா? அதுக்குள்ள பார் ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கலாம். எது? நானும் உனக்கு கம்பெனி தரேன். என்னது? மச்சான், சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம் மச்சான். அப்பதான் கொஞ்சம் கிக்கா டேய், இருக்கும். டைம் என்ன இப்ப சாப்பிட சொல்றேன்? எனக்கு வா வேண்டாம் மச்சான், வா. டேய் டேய் டேய். வா சரி, மச்சான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஷூரா? ஷூர். சாப்பிட்டுட்டு சாப்பிடுறோம். நான் அரேஞ்ச் Arrange பண்றேன். பண்ணிடலாம், ஓகேவா? You too, Brutus. சாரி சரக்கு அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் ஆஃப் ரூல்ஸ். என்ன நந்தினி அங்க போறா? விஜய் விஜய் கொஞ்சம் தள்ளி உட்காரு விஜய். நந்தினி நீ இப்படி உட்காருமா. நந்தினி நீ உட்காருல. இங்க உட்காருமா உட்காரு. சூரிய பக்கத்துல. மச்சான் தங்கச்சி உட்கார சொல்லு மச்சான். ஏய் sit down நந்தினி. Sit down நந்தினி. ஏன்னா ம். அங்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குண்ணா. பின்ன அப்புறம் என்னம்மா, நேரத்துக்கு கடையை திறக்கணுங்கிற பொறுப்பே இல்ல அவனுங்களுக்கு. என்ன பிசினஸ் பண்றாங்க இவங்கலாம்? மச்சான் அவங்க பிசினஸ் பாதிக்க கூடாதுங்கிற அக்கறையில தான் அப்படி பேசுறான். மத்தபடி நீங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. டேய் போதும், ஆர்டர் பண்ற. சார் உங்க ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க சார். ஆ. இருப்பா.